இதை வந்து சால்வ் பண்ணுறோம். நான் சொன்ன அந்த ட்ரீ மெத்தட் இருக்கு இல்லையா, ட்ரீ மெத்தட் தான் சால்வ் பண்ணுறோம். எந்த கொஸ்டின் எடுத்தாலும் ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி தான் போயிடும். அப்போ என்ன இருக்குன்னா ஆஃப்ங்கிற வேர்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இருக்கும். புரிஞ்சா? ஆஃப்ங்கிற வேர்டு எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ ஆஃப் பக்கத்தில் இருக்கிற போர்டை ஃபர்ஸ்ட் எடுக்கும். கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி ஆர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்? பி எடுக்கணும். சரியா? அப்போ பி உடைய அப்பா. சரியா? அப்போ ஏ. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்படிதான் எழுதணும். புரிஞ்சா? ஆஃப் பக்கத்துல என்ன வேர்ட் இருக்கோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ட்ரீ வரையணும். அப்போ மிஸ்டேக்கே ஆகாது. சரியா? இது பாரு, பி வந்து என்ன பையனா பொண்ணா தரல. அப்போ நம்மளே என்ன பண்ணக்கூடாது, சும்மா ஆன்சர் போடக்கூடாது. புரியுது? E is the sister of D. அப்போ E இருக்குது, D ங்கிறது சிஸ்டர்னு தெரியும். சரியா? ஆஃப் யார்? D. D க்கு வந்து என்ன ஜெண்டர்னு தரல. அப்போ அது பிளாங்கா இருக்கு. இப்படிதான் क्वेश्चन சால்வ் பண்ணணும். சரியா? சால்வ் பண்ணுங்க. E உடைய அப்பா யாரு? A. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன? B is the son of B. சரியா? தனியா இருக்கு. ஏன்னா அந்த சென்டென்ஸ்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியா இருக்கும். B is the son of B. B is the son of B. ஓகேயா? அதுக்கப்புறம் E is the brother of A. அப்போ இதெல்லாம் A இருக்கா? அப்போ E வந்து brother of A. கரெக்டா? ஓகேயா? அதுக்கப்புறம் C is the sister of D. அப்போ D க்கு sister வந்து C. பாரு, ரெண்டுமே நான் தனித்தனியா தான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் how is B related to D? சரியா? நல்லா பாரு, C யும் இங்க இருக்கா, இந்த ரெண்டு C கரெக்டா? அப்போ நான் C க்கு போடுறேன். C பக்கத்துல இருக்கா D பிளஸ். சரியா? D க்கு வந்து யாரு? அம்மா. B தானே? அப்போ அம்மா இந்த அம்மா தானே? கரெக்டா? இப்போ பாரு, ஆன்சர் தெரியும். B related to E. E க்கு வந்து B என்ன வரும்? சரியா? गाइस ஒரு ரெண்டே நிமிஷம் பாரு. இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும், சரியா, இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஜெனரேஷன் கேட்பாங்க. சரியா? 5 ஜெனரேஷன் கேட்பாங்க. ஆனா சொல்றது மேக்ஸிமம் क्वेश्चन வந்து 3 ஜெனரேஷன் கேட்பாங்க. சரியா? இன்னொரு என்ன பாட்டி பாட்டிக்கு மேல போனா என்ன பொண்ணு பாட்டி என்ன சொல்லுவீங்க? ரைட் கிராண்ட்மதர் ஆர் கிராண்ட்ஃபாதர். சரியா? ஓகே, ஓகே, சால்வ் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் சரியா? இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சுட்டு ஒரு 5 சம் மட்டும் சால்வ் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் நீ வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேரே பண்ண வேண்டாம். டைரக்டா போயிட்டு எப்போ கேட்டாலும் क्वेश्चन வந்து கரெக்டா எழுதி. சரியா? ஒரு 5 மட்டும் சால்வ் பண்ணி பாரு. சரி.